This is Parthiban. Welcomes you to SAP Views. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் how to download your MCC ஆல் இண்டியா கோட்டா ஃபைனல் ரிசல்ட் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் ஒரு டைரக்ட் லிங்க்கு விசிபிள் ஆகும். இது எப்போ அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட்டை எம்சிசி அப்லோட் பண்ணினதுக்கப்புறம். இன்னமும் இந்த லிங்க்கு ஆக்டிவேட் ஆகலை. ஓகேங்களா? அப்போ எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் நியூ அப்படின்ட்டு ஒரு லிங்க் வந்து யூஜி மெடிக்கலில் பிளிங்க் ஆகிட்டுருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். ஹெட்டிங் படிச்சிடலாம். ஹவு டு டவுன்லோட் த நீட் யூஜி சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் 2023. அந்த இப்போ நம்ம பார்க்குறது ஃபைனல் ரிசல்ட்டு, உங்களுக்கான ஸ்டூடெண்ட்ஸினுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ட்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைரக்ட் லிங்க்கு வந்து உங்களுக்கு எம்சிசி வெப்சைட்டில் நியூ அப்படின்னு பிளிங்க் ஆகிட்ருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா விசிட் த அஃபீஷியல் வெப்சைட் அட் mcc.nic.in. இதை பார்த்துட்டு click on the link available for the final seat allotment result. அப்போ அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் உங்களுக்கு நியூ அப்படின்ட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் பிளிங்க் ஆகிட்ருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். Click on the link available on the final seat allotment result for round 1 available on the home page. Okay. You will be redirected to a new page. Enter your login details and submit. அப்போது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா அது என்ன ஆகும்? ரீடைரக்டட் டு த நியூ பேஜ். அந்த நியூ பேஜில் உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து சப்மிட் பண்ணணும். நீட் யூஜி அலாட்மெண்ட் ரிசல்ட் 2023 வில் பி டிஸ்பிளேடு ஆன் த ஸ்க்ரீன். அதில் உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து போகும்போது ஸ்டெப் 4ல் என்ன ஆகுது? 2023க்கான அந்த ரிசல்ட் மீன்ஸ் இந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கான அலாட்மெண்ட்டு. ஓகேங்களா? அந்த அலாட்மெண்ட் பேஜ் வந்து விசிபிள் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டவுன்லோட் அண்ட் டேக் த பிரிண்ட் அவுட் ஆஃப் த ரிசல்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ். இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீட் யூஜி 2023க்கான ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் நீங்கள் ஆல்ரெடி இப்போ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அந்த பிடிஎஃப்பில் வந்துட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே எம்சிசி என்ன சொல்லியிருந்தாங்க? இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது மாற்றத்திற்குட்பட்டது. ஏன்னா இன்றைக்கி காலையில் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ஏதாவது அதில் ஆட்சேபனை இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய அப்ஜெக்ஷனை த்ரூ மெயிலில் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏதாவது மாற்றம் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காகத்தான் என்ன பண்ணுறோம்? இந்த ஃபைனல் சீட் அலாட்மெண்ட்டை பார்க்குறோம். அப்போது அந்த லிங்க்கு ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம், இன்னமும் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுறேன். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. உங்களுக்கு நியூ பேஜ் ஓப்பன் ஆகுது. அந்த நியூ பேஜில் உங்களுடைய ப்ரொஃபைல், அதாவது ஸ்டூடெண்ட்ஸினுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு உள்ளே போகணும். நியூ பேஜ் வரும். இந்த நியூ பேஜில் உங்களுக்கு என்ன ஆகுது? அலாட்மெண்ட் ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அதை டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைனல் அலாட்மெண்ட் ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கும்போதே என்ன பண்ணுறீங்க? பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதையும் சாஃப்ட் காப்பியாக போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? பிரிண்ட் அவுட்டு எடுத்துக்கணும், பிடிஎஃபை சாஃப்ட் காப்பியாகவும் வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது எவ்வளோ வேணாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் டு டவுன்லோட் யுவர் ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். பாய், see you, have a nice day, enjoy the Sunday.